வணக்கம். ஓம் சாந்தி. மனித ஆத்மாக்களை கர்ம பந்தத்திலிருந்து விடுவிப்பதற்காக அகர்த்தாவாகிய பரமாத்மா, அதாவது கர்மங்களே செய்யாத பரம் ஆத்மா இந்த பூமியில் வந்து கர்மங்களின் ஞானம் அதை நமக்கு கொடுத்து உயர்ந்த கர்மங்கள் செய்யும் வழியையும் பந்தத்திலிருந்து மனதை எப்படி விடுவிப்பது என்கிற ஞானத்தை கொடுக்கிறார். நாம் கர்ம யோகத்தை பற்றி பல விஷயங்களை கேட்டோம். இங்கு பரமாத்மா தானே அவதரித்து கர்மங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கூறுகிறார். மனித ஆத்மாக்கள் கர்மங்கள் எல்லாரும் செய்கிறாங்க. மனிதன் சக்தி இழந்து போனதுனால உயர்ந்த கர்மங்கள் செய்யக்கூடிய சக்தி அவர்கிட்ட இல்லை. அதனால அதை நம்ம ஒரு பசு புத்தி, அதாவது விலங்குகள் போன்ற ஒரு புத்தின்னு கூட சொல்லலாம். பகுத்தறியும் சக்தியை நம்ம இழந்துடுறோம். பகுத்தறியும் சக்தி இழக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க சரியா தவறா செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மனதில் வரும்பொழுது நமக்கு அந்த சரியான டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலை வருது. அப்போ அந்த நேரத்தில் நமக்கு இறைவன் வந்து சரியான கர்ம யோகத்தை செய்யக்கூடிய ஞானத்தை கொடுக்கிறார். இப்போ நம்ம ஒருத்தர் ரொம்பவும் சஞ்சலமானவங்க, ஒரு இடத்துல உட்கார்றதே கஷ்டம் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கொடுக்கணும். அப்போ ஒரு 3 மணி நேரம் எக்ஸாம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மனதுக்கு அதை புரிய வைப்பாங்க. இன்னைக்கு 3 hours நான் ஒரே இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 மணி நேரம் அவங்க அந்த எக்ஸாம் உட்காந்து எழுதுவாங்க. அப்போ எல்லா ரோலுமே புத்திக்கு தான். மனம் புத்தி ரெண்டுமே சரியாக செயல்படும் பொழுது அப்போ அவங்களால தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதனால தான் இதை புத்தி யோகம்னு ஏன் சொல்கிறோம்? இறைவன் கற்றுக் கொடுத்த யோகம் புத்தி யோகம். கர்ம யோகமே புத்தி யோகம்தான். கர்மங்களின் மூலமாக நாம் மனதை எப்படி தூய்மையாக்குறது, எப்படி பந்தத்திலிருந்து விடுபடுறது. அப்போ புத்திக்கு நாம் புரிய வைக்கணும். இதுக்கு முன்னாடி கூட நம்ம இதை விஷயங்களை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ எனக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் அந்த குலாப் ஜாமுன் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு சரியில்லை அப்படின்னாக்க நிச்சயமாக நாம் புத்திக்கு புரிய வைக்கணும் இல்லையா? இதை நீ சாப்பிட்டாக்கு இது உனக்கு நல்லது இல்லை, இது பாய்சன், அது உனக்கு உடல் ஆரோக்கியத்தை குறைச்சிடும் அல்லது கெட்டுடும், அதனால நம்ம சாப்பிடக்கூடாது. புத்தி எப்போ அக்செப்ட் பண்ணுதோ அப்போ நிச்சயமாக இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். இதை தான் பவர் ஆஃப் கன்விக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்னாக்க எனக்கு அந்த புத்திக்கு புரிய வைக்கக்கூடிய சக்தி வேணும். அது ஞானத்தோடைய ஆதாரத்தில் தான் நான் புத்திக்கு பயிற்சி அளிக்க முடியும். அப்போ இந்த முழு கர்ம யோகமுமே இந்த பல விஷயங்களை நமக்கு விளக்குறது. அர்ஜுனன் கர்ம யோகத்தோடைய தொடக்கத்திலேயே அர்ஜுனன் பரமாத்மா கிட்ட கேட்குறான், நீ ஞான யோகத்தை பற்றியும் சொல்கிற, கர்ம யோகத்தை பற்றியும் சொல்கிற, எது எனக்கு சிறந்தது? நான் ஞான யோகமா கர்ம யோகமான்னு கேட்குறான். அப்போ இந்த முழு கர்ம யோகத்திலையும் இறைவன் சில விஷயங்களை விளக்குறார். கர்ம யோகம் கட்டாயமாக வேணும். ஞானத்தோடு கூடிய கர்மங்கள் நாம் செய்யணும். புத்தி யோகத்தோடு இணைந்த கர்மங்கள் நாம் செய்யணும். அப்போ அடுத்ததா இறைவன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, எனக்கு எப்படி கர்மங்கள்ல அதோடைய பலன்ல இச்சை இல்லையோ அதே போல கர்மங்கள் செய்யும் பொழுது விடுபட்ட நிலையில இருந்து நீ கர்மங்களை செய். விடுபட்ட நிலையில இருந்து அப்படின்னா பற்று இல்லாமல் இருந்து நீ கர்மங்களை செய். அடுத்தது கர்மங்களை இறைவனுக்கு அர்ப்பணித்து நீ செய். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத்ய, அதாவது என்னிடமே அனைத்து கர்மங்களையும் அர்ப்பணித்து நீ செயல்களை செய்யும் பொழுது அந்த கர்மங்கள் உன்னை பந்தத்திற்கு உட்படுத்தாது. இன்னும் அடுத்ததா என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நான் இந்த சிருஷ்டியில ஒரு யாகத்தை ஸ்தாபிக்கிறேன். சக யக்யா பிரஜா சிருஷ்டுவா. நான் யாகம் அப்படின்னாக்க இது ஒரு வேள்வி. நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் உயர்ந்த நோக்கத்தோடு நாம் மனோதிடத்தோடு செய்யக்கூடிய கர்மங்களே யக்யம். அப்போ இந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த யக்யத்தில் இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் மிகவும் உயர்ந்தது. அதுவே நமக்கு யக்யமாக மாறும். அப்போ அந்த யக்யத்தில்
சுயநலத்தோடு செய்யக்கூடிய கர்மங்கள் இருக்கக்கூடாது. செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னா, அந்த கர்மங்கள் கர்மயோகமாக மாறும். இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே கர்மங்களை அர்ப்பணித்து நான் செய்யும் பொழுது, அது கர்மயோகமாக மாறும். அடுத்ததா இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இந்த யஜ்யத்துல நீ கர்மங்களை செய்யும் பொழுது, அந்த யஜ்யத்துல அர்ப்பணித்த விஷயங்களை நீ நைவேத்தியமாக போகம் வைக்கப்பட்ட அந்த ஒரு இதை நீ அதோடைய மீதத்தை நீ சாப்பிடு. அதாவது நாம இறைவனுக்கு படைக்காமல் நாம் உணவை சமைத்து சாப்பிட்டால் அது பாவத்திற்கு சமம் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு சின்ன சின்ன கர்மங்களை பற்றிய ஞானம் இங்க இறைவன் கொடுத்தாரு. அப்போ நாம இந்த 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 வேள்வியில நாம கர்மங்களை செய்யறோம். அந்த கர்மங்கள் இறைவனுக்கு அர்ப்பணித்த கர்மம். அதுல நான் சமைத்த உணவு இறைவனுக்கு படைக்கணும். பிறகு அதோடைய மீதத்தை நான் சாப்பிடும் பொழுது அது எனக்கு சக்தியை கொடுக்கும். அது அதுவும் யஜ்யத்தோடைய ஒரு பார்ட் தான், பங்கு தான் அப்படிங்கிற விஷயத்தை இறைவன் அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறார். நான் யஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது சக யஜ்யா பிரஜா சிருஷ்டுவா புரோவா, பிரம்மாவையும் கூடவே நான் படைக்கிறேன், பிரஜைகளையும் கூடவே படைக்கிறேன். நாம ரொம்ப அதிர்ஷ்டசாலியான ஆத்மாக்கள். இறைவன் இந்த யஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது நாமும் அவரோடு கூடவே இருந்து கர்மங்களை செய்யறோம். அப்ப கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்ட பரமாத்மா நம்மை எப்படி விடுவிக்கிறது? பொதுவாக கர்மங்களிலிருந்து துறவரம் வாங்கிக்கிட்டு எல்லாரும் போனாங்க. ஏன்னா நான் இல்லறத்துல இருந்து கர்மங்கள் செய்தால் பந்தத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பரமாத்மா நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, கர்மங்களை ஒரு பொழுதும் யாருமே விடவே முடியாது. ஒரு நொடி கூட நாம் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. நாம சந்நியாசம் வாங்கிட்டாலும் கர்மம் செய்துதான் ஆகணும். இன்ஃபேக்ட் மூச்சு விடுறது கூட நம்ம ஒரு கர்மம் தான், எண்ணங்கள் கூட செயல்கள் தான். அப்ப கர்ம சந்நியாசம்ங்கிறது ஒரு அர்த்தமே கிடையாது. கர்மங்கள் செய்துதான் ஆகணும் அப்படின்னு இருக்கும் பொழுது நாம எல்லாத்தையும் விட்டுட்டு போனாக்க நம்மை உலகமே ஃபாலோ பண்ணும், அனுகரணம் செய்வாங்க. அதனால நாம செய்யக்கூடிய செயல்கள் உதாரணமாக இருக்கணும். அதனாலதான் நானே கூட செயல்களை செய்து காட்டுறேன். இன்னொரு இடத்துல சொல்றாரு பரமாத்மா, திரிஷு லோகேஷு கிஞ்சன, 3 உலகத்திலையும் நான் செய்யக்கூடிய கர்மங்கள்னு எதுவுமே கிடையாது, எனக்குன்னு எந்த செயலும் கிடையாது, தேவையும் இல்லை. ஆனாலும் நான் செய்து காட்டுறேன். எதுக்கு அப்படின்னா என்னை உலகம் பின்பற்றும். அதனால அப்போ கர்ம சந்நியாசம் தேவையில்லை, கர்ம யோகம். ஆனால் புத்தி யோகத்தோடு கூடிய ஞானம். அப்போ கர்மங்களை நாம் இறை நினைவில் இருந்து செய்யும் பொழுது அதுவே யாகமாக மாறிவிடுது. யாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ், தியாகம்னு சொல்றோம். அப்ப இந்த வேள்வியில நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் தியாகமாக எப்ப மாறும் அப்படின்னா, விகாரங்கள் அற்ற நிலையில இருந்து நான் கர்மங்களை செய்யணும், சுயநலம் இல்லாமல் கர்மங்களை செய்யணும். இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா இறைவன் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, உலக நன்மைக்காக நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் நம்மை கட்டுப்படுத்தாது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, கர்மங்கள் செய்தால் நான் நிச்சயமாக இறைவனை அடைய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, கர்மங்களின் மூலமாக நாம் பந்தத்திலிருந்தே விடுபட முடியும். இப்படி கர்ம யோகத்தை பற்றி பல விஷயங்களை நமக்கு பரமாத்மா ரொம்ப அழகாக வலியுறுத்தி கூறுறார். கடைசியில திருப்பி அர்ஜுனன் பல கேள்வியை கேட்கிறான். என்ன பாவம் செய்ய தூண்டுறது எது? ஏன் நான் விரும்பாவிட்டாலும் நம்ம மனித ஆத்மாக்கள் தவறு ஏன் செய்யறாங்க? அப்ப அதுக்கு இறைவன் என்ன சொல்றாருன்னா, காம ஏஷ குரோத ஏஷ, இந்த ரஜோகுணத்தின் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய இந்த காம குரோதங்கள் தான் மனிதனை பாவம் செய்ய தோன்றுறது. அது எப்படி நெருப்ப புகை மூடி இருக்கோ, அக்னியும் தூமகா 2 விஷயம் சொன்னார், மூடி இருக்கு, இல்ல கண்ணாடி மேல தூசி படிந்திருக்கோ, இல்ல கர்ப்பத்துல இருக்கிற சிசுவை எப்படி அந்த கர்ப்பப்பை மூடி இருக்கோ, அப்படி ஆன்மாவை விகாரம் மூடி இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கிட்டு ஞானத்தின் மூலமாக அதிலிருந்து வெளியில வரணும். புத்தியை சக்திசாலியாக ஆக்கணும். காமம்ங்கிற எதிரியை நீ ஜெயிக்கணும். இந்த மாதிரி நமக்கு தினசரி வாழ்க்கைக்கு தேவையான கர்மங்கள் எப்படி செய்யணும், எப்படிப்பட்ட கர்மங்கள் என்னை கட்டுப்படுத்தும், எது கட்டுப்படுத்தாது, இப்படி பல விஷயங்களை மிக அன்போடு கருணை கடலான பரமாத்மா நமக்கு கற்றுக் கொடுத்து கர்மயோகியாக மாத்துறார். இப்ப நாமளும் இதை பற்றி இன்னும் சிந்தனை செய்து
உயர்ந்த கர்மங்களை, சிரேஷ்ட கர்மங்களை செய்யக்கூடிய இந்த புத்தியை நாம இன்னும் பவர்ஃபுல்லா ஆக்கலாம். ஓம் சாந்தி.